வாழைப்பழம் எவ்வளோ? தர்பூசணிலாம் எவ்வளோ மக்களா? ஆ 20. நான் அப்போ வாங்கிடுவேன். எவ்வளோம்மா? 650. ஜிபே ஒர்க் ஆகல. பக்கத்தில் அண்ணன் இருக்காப்புல. நான் அப்படியே ஒரு கூட்டு வந்து காசு கொடுத்துருக்குறேன். இல்லை வரும்போது தரேன். அப்படியா? சரி நான் போய் போயிட்டு வரேன். சரிப்பா ஓகே. என்ன பார்க்குறீங்க? ஃபோன் விவோவில் பட்ஜெட்டு நல்லாயிருக்கும். மாடல் பாருங்க. ஓப்போவில் இருக்குது. சரி போட்டுடலாமா? போட்டுருங்க. உள்ள கார்டு இருக்குது, வாரண்டி கார்டு. ஃபோனு இது ஜிபே கொஞ்சம் ஒர்க் ஆகல. ஆனால் நீங்கள் கூட வாங்கினேன். அங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அம்மா கடையில் இருக்காங்க. சரி அவங்கள்ட்ட காசு வாங்கி எப்படி கொடுத்தாரு நீ வந்துடுங்க. அம்மா அது பழத்தை எடுத்துருவாம்மா. போன கடைக்கு ப்ரோ. எங்கள் அம்மா தான். நம்ம கடை தான். காசு வாங்கிங்க. பழத்தை எடுத்துருவா. கொண்டா வாங்கினேன் வாங்கினேன். காசு அம்மா காசு அம்மா காசு. என் கடையில் வந்து ஃபோன் வாங்கிட்டு அம்மான்னு சொன்னா உங்ககிட்ட காசு வாங்கிட்டு போனோம். ஏன் தம்பியா ஏம்மா என் கடையில் ஃபோன் வாங்கிட்டு வந்து அம்மான்னு சொன்னா நம்ம வாங்கிட்ட உங்ககிட்ட காசு வாங்கிட்டு போக சொன்னாமா? 10,000 ஃபோனு பையன் தான் சொன்னாப்பா. கூட்டுக்கல்ல பண்ண நீங்க எல்லாமே கூட்டுக்கல்ல பண்ணி தான் நீங்க எல்லாமே விட மாட்டேன். வராது. ஒழுங்கா என் காசு எடுத்து வச்சிரு. 10,000 போனா என்ன விளாட்டாது. என்ன வேணுமா? என்ன பழம்? வாழைப்பழம் எவ்வளோ? வாழைப்பழம் 200. ஆரஞ்சு கிலோ 200. இது 200. இப்போ எல்லாம் ரேட்டாக சொல்கிறீங்க. மாம்பழம் எவ்வளோ? மாம்பழம் கிலோ 250 ரூபா. சீசன் வந்தால் ஒரு கிலோ 50 ரூபா ஆயிடும். இப்போ போதுமா. வேணாம் ஆப்பிள் வேணாம். ஆப்பிள்லாம் இப்படி இருக்கு போடு. என்ன ரேட்டு போடு. தர்பூசணிலாம் எவ்வளோ மக்களா? கிலோ 20 ரூபா. கிலோ 20 ரூபா. 20. நான் அப்போ வாங்கிடுவேன். எவ்வளோம்மா? 650. நல்லா இருக்கும். என்னம்மா சொன்னா 650. ஜிபே ஒர்க் ஆகல. பக்கத்தில் அண்ணன் இருக்காப்புல. நான் அப்படியே ஒரு கூட்டு வந்து காசு கொடுத்துருக்குறேன். இல்லை வரும்போது தரேன். அப்படியா? சரி நான் போய் போயிட்டு வரேன். சரிப்பா ஓகே. என்ன பார்க்குறீங்க? ஃபோன் விவோவில் என்ன பட்ஜெட்டு நல்லாயிருக்கும். என்ன பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் அம்மாவுக்கு வீட்டில் அம்மாவுக்கு தான் கொடுக்குறோம். ஒரு 10,000 12,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே. இந்த ரேஞ்சுக்குள்ளேன்னா அந்த மாடல் பாருங்கள். ஓப்போவில் இருக்குது. ஓப்போ இது இந்த ஆஃபரில் இருக்குது. பட்ஜெட்டுக்குள்ளே வேணும்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க.
நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருக்குது இதில் உங்களுக்கு. கேமரா குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு நல்லா வரும். ஓகே ஓகே. ரெனோ 15 ம் என்ன ரேட்டு இது? நல்ல ஆஃபரில் இருக்குப்பா பாருங்க. 11,500 காட்டுது உங்களுக்கு. டிஸ்கவுண்ட் பண்ணி எம்ஆர்பியா? 1,500 டிஸ்கவுண்ட் பண்ணி 10% பண்ணி தரோம். 10,000 இது கம்மியாக வராதாண்ணா டிஸ்கவுண்ட்? இதுக்கு கம்மியானா இன்னொரு மாடல் இருக்குது ஓப்போலேயே. இதை விட என்ன அதுக்கு ஒரு 1,500 கம்மியாக வரும் அவ்வளோதான். இது நல்ல மாடல் இருக்குது. கேமரா குவாலிட்டி, ரேம் இருக்குது. ஆமாம், பிக்சர் குவாலிட்டி உங்கள் பட்ஜெட்டுக்கும் நல்லா ஒரு பொருந்தும். அது 256 ஸ்டோரேஜ். ஆமாங்க. சரி இது கொடுத்துருங்க. இது கொடுத்துடலாமா? இது ஆஃபர் வந்து இன்றைக்கி மட்டும்தான். இது உங்கள் லக்கு ஏதோ கிடச்சிருக்கு. சரி இது போட்டுடலாமா? போட்டுருங்க. உள்ள கார்டு இருக்குது, வாரண்டி கார்டு. ஓப்பன்லாம் பண்ண நான் அப்படியே கொடுங்க. ஓப்பன் பண்ண வேணாமா? உள்ள கார்டு இருக்குதுங்க, வாரண்டி கார்டு இருக்குதுங்க. அது பண்ணால் தான் நீங்கள் வந்து இதே பண்ண முடியும், நீங்கள் பில்லிங்கே பண்ண முடியும். ஓ மொபைலில் வாரண்டி? ஆமாம். இது பண்ணுமா? டீட்டெயில்ஸாக ஃபில்லப் பண்ண வேண்டியது இருக்குது. இல்லை நான் பர்த்டே கொடுக்குறேன். இப்போ ஓப்பன் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்காது. அதுதான் பர்த்டே கொடுத்தா என்ன மேலே இந்த கவர் பிரிய போகுது, அவ்வளோதான். வேறு அவங்க ஏழை பிரச்சனை சார். அவங்க வாங்கி வந்து கொடுத்தா பரவாயில்ல, அவங்களுக்கு கிழிச்சுப்பாங்க. சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படின்னா சரி நான் வேணா அவங்க கிஃப்ட் பண்ணிவிட்டு திரும்ப நான் எடுத்துகிட்டு வரேன். அவங்க ஓப்பன் பண்ண பிறகு நான் எடுத்து வரேன். அப்படியே நீங்கள் வாரண்டி க்ளைம் பண்ணி கொடுத்துருங்க. நான் இது வரைக்கும் யாருக்கும் கொடுத்ததில்லை. நாங்கள் இது மொபைல் ஆன் பண்ணி சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறீங்க என்னமோ நீங்கள். இல்லை மொபைல் ஆன் பண்ணி வாரண்டி தானே ஆக்டிவேஷன் பண்ணுவீங்க? ஆமாம் ஆமாம். அது நான் மொபைல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்க. பக்கம் தான். அப்படிங்களா? ஆமாம் ஆமாம். எங்கே உங்களுக்கு? இங்கே தானா? இங்கே தான் அம்மாவுக்கு தான் கிஃப்ட் பண்ணுறேன். சரி சரி. நீங்கள் இது பில் மட்டும் இது பண்ணுங்கள், நான் பேமெண்ட் பண்ணுறேன். சரிங்க. கேஷா ஜிபே? ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணுறேன். நான் ஃபோன் வாங்கியிருக்காரு அவர். ஸ்கேன் பண்ணுறாங்க. ஃபோனு இது ஜிபே கொஞ்சம் ஒர்க் ஆகல. ஆனால் நீங்கள் கூட வாங்கினேன். அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அம்மா கடையில் இருக்காங்க. சரி அவங்கள்ட்ட காசு வாங்கி எப்படி கொடுத்தாரு நீ வந்துடுங்க. வாய்ப்பு இல்லைங்க, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டார். கேட்டு பாருங்க. வாங்க பேசுகிறேன். அம்மாவுக்கு பர்த்டே டைம் ஆகிடுச்சு. வாய்ப்பு இல்லைங்க. கேளுங்க. செத்துறேன் போயிட்டு வரேன். நீங்கள் அப்படியே காசு கையில் கொடுத்தாரு நீ வாங்கிட்டு வந்தேன். நான் கூப்பிட்டு போகிறேன். அப்படியே உங்களே ட்ராப் பண்ணி இங்கேயே ட்ராப் பண்ணேன். சரி பேசி பார்க்குறேன் உங்களுக்கு. என்ன ஃபோனு வாங்கியிருக்காரு? ஃபோனு ஸ்கேன் ஆகலையாம்மா? பக்கத்தில் தான் ஏதோ கடை இருக்குது. ஜிபே செக் ஆகுது. அம்மா பழக்கடை வச்சுருக்காங்க. இங்கே தான் கேஷ் அங்கே கடையில் இருக்குது. அப்படி ஃபோன் அவர் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். அப்படி நான் கையில் பேமெண்ட்டை கொடுத்துட்டு அவர் ட்ராப் பண்ணிடுறேன். கூட போய்ட்டு வந்துடுறேன். வாங்க காசு. ஆனால் காசு கொடுத்து விட்றோம். நான் இது வாங்கி தரேன். ஓகே. அது பழத்தை எடுத்துருவாமா? போன கடைக்கு போ. எங்கள் அம்மா தான், நம்ம கடை தான். காசு வாங்கிங்க. பழத்தை எடுத்துருவா. கொண்டா வாங்க வாங்கண்ணா வாங்க. காசு அம்மா காசு. அம்மா காசு. பழம் வாங்கி ஏன் தம்பியா? ஏம்மா என் கடையில் வந்து ஃபோன் வாங்கிட்டு அம்மான்னு சொன்னா உன்கிட்ட காசு வாங்கிட்டு போனோம். ஏன் தம்பியா? ஏன் தம்பியா? ஏம்மா என் கடையில் ஃபோன் வாங்கிட்டு வந்து அம்மான்னு சொன்னா நம்ம உன்கிட்ட உன்கிட்ட காசு வாங்கிட்டு போக சொன்னாமா? ஓ ஜபர்மா கடைக்கு வந்தாமா ஃபோன் வாங்கினா ஃபோன் ஜிபே பண்ணா ஜிபே வந்து ஒர்க் ஆகல. அம்மாட்ட வந்து காசு வாங்கி தர பக்கத்துல கடை அப்படின்னா சொல்லிட்டு போனா தம்பி எனக்கு தம்பி இல்லாம ஏமா நீ வேற
10,000 ரூபாய் போனு 500 ரூபாய் கிலோ வச்சுட்டு போ. உன் பையன் தான் சொன்னாப்பா வாங்கினவன். இதுல விளாடுறிய நீ கூட்டுறல பண்ண நீ எல்லாமே கூட்டுறல பண்ண நீ எல்லாமே ஓட மாட்டேன். வராது ஒழுங்கா என் காசு எடுத்து வச்சிரு. 10,000 ரூபாய் போனா என்னன்னு விளாட்டாது தாவா என்ன விளாடுறியா நீ? என் கையில போன் வாங்கிட்டு 10,000 ஏமாத்திட்டு போவா. நீ என்ன விளாட் பண்ண மாட்டியா? ஒழுங்கு மரியாதை காசை வச்சிரு. இப்போ அம்மா சொல்லிட்டு போறான். தம்பியே இல்லாம எனக்கு மரியாதை எடுத்து போயிடும். அவ்வளவுதான். நீ வேற ஏமா நீ வேற ஓனர் தெரிஞ்ச சும்மா விட மாட்டாருமா. 10,000 ரூபாய் தம்பியே கிடையாது. நீ வேற அந்த பையன் கடையில போன் வாங்கிட்டு செல்போன் வாங்கி ஜிபே வேலை செய்யலன்னா ஜிபே பண்ணா வேலை செய்யல யாரும் தெரியுமா? 10,000 போச்சு 500 ரூபாய் போச்சு அவங்க போனு ஜிபே வேலை செய்யலன்னு சொன்னாங்க. வந்து அம்மா சொன்னேன் நீனு கை காட்டுன. என் பிள்ளை இல்லடா தம்பி என் பிள்ளை எல்லாம் ஒளியா 10,000 ரூபாய் காசுமா என்னமா இது? என் பழம் 500 ரூபாய் போச்சுன்னா எனக்கு 10,000 ரூபாய் போடுமா? யாருக்கு மட்டும் என்ன போடுது? அவன் அங்க அப்படிதான் போனா அவனை யூடியூபாடா நீ ஏமாத்திட்டா என்ன ஏமாத்திட்டான்? தம்பி அவன் யூடியூபா 4 வருஷம் தாண்டி எனக்கு அப்பவே ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அவன் அறுத்து தாமரை பண்ணி தண்ணியில விடணும் அட ஏமாடி ஒண்ணு ஏமாத்தி என்ன ஏமாத்தி அவனை யூடியூபா போன் அப்படியே பிரிஞ்சு குழம்போது காய்கறி ஏன் பிடிப்பு காய்கறி ஏன் வச்சுக்கல பொறிக்கு போய் ஆஸ்பத்திரி போறவங்க வாங்கிட்டு 10,000 போற வரைக்கும் போட போட இறங்கி பிடிமா போடா புடிச்சு போடா உன் காசு போச்சு என் காசு போச்சு அவன் இழுத்து போடாங்க குடிச்சு கொண்டாங்க குடிச்சு கொண்டாங்க கண்ணாடி இங்க பாருங்க பாருங்க மைக் ஒண்ணு இங்க வச்சுட்டு போயிட்டு பாருங்க. ஏங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் கிறுகிறுன்னு ஆயிட்டாங்க. ஏங்க நீங்க வேற டக்கு நீங்க வச்சுட்டு போனா வாய்ஸ் கேட்கணும்னு சொல்லிட்டு மைக் இருக்குல்ல கேமரா இல்ல நம்ம பணத்துக்கு காசு கொடுத்துறேன். ஆனா பாத்தீங்கன்னா போன் செக் பண்ணி 10,000 ரூபாய் போனுப்பா சம்பளத்துக்கு புடிச்சா என்ன இல்ல சாரிமா ஹாய் கைஸ், திஸ் இஸ் நாகை 360 பிராங்ஸ்டர் சர்மேஷ். நாங்க நாகை 360 சேனல்ல நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல பண்றோம், சீப் அண்ட் பெஸ்டா. உங்க பிசினஸ் நாங்க டெவலப் பண்ணி தரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருப்போம். நம்ம கிட்ட நாகை 360 சேனல்ல 27 lakhs சப்ஸ்கிரைபர், அதே Facebookல 30 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். நாகை 360 ஃபயர் சேனல்ல 17 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே Facebookல நாகை 360 ஃபயர் 1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். எங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல 1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி அதிக லெவல்ல ஃபாலோவர்ஸ் பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ எங்க மூலமா உங்க சேனலை ப்ரோமோட் பண்ணி கொடுக்கிறதுல நாங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம். பிசினஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட், மொபைல் ஷோரூம், ஹோம் அப்ளையன்சஸ், கார்மெண்ட்ஸ், சலூனு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது போன்ற எல்லா பிசினஸையும் நாங்க ப்ரோமோட் பண்ணி தரோம் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல. டிஸ்பிளே தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம்.